சென்னையை அடுத்த எண்ணூர் பகுதியில் வாகன தணிக்கையின் போது காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொள்வதாகவும் இருசக்கர வாகனத்தை திரும்பப் பெற காத்திருந்த நேரத்தில் தனது தந்தை மாரடைப்பால் மரணமடைந்ததாகவும் இளைஞர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் எண்ணூர் நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் காலனிப்பேட்டையில் துரித உணவகம் நடத்தி வரும் சிவா என்பவர் மெக்கானிக் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வழிமறித்துள்ளனர். மெக்கானிக்கிடம் சர்வீஸுக்கு வந்த வண்டி என்பதால் வண்டி உரிமையாளர் வந்தால்தான் வாகனத்தை தர முடியும் என்று கூறி உதவி ஆய்வாளர் காமராஜ் பிடிவாதமாக கூறியுள்ளார். இதை வீடியோ எடுத்த சிவாவை அவதூறாக காவல்துறையினர் பேசியதுடன் மறுநாள் வரச் சொல்லியிருக்கிறார். காலையில் இருந்து பிற்பகல் வரை காத்திருக்க செய்து வாகனத்தை ஒப்படைத்த நிலையில் சிவாவின் தந்தை பிற்பகல் 3 மணி அளவில் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டார். உரிய நேரத்தில் வீட்டிற்கு சென்றிருந்தால் தனது தந்தையை காப்பாற்றியிருக்க முடியும் என்று சிவா வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நைட்டு 11:30 மணிக்கு பிடிச்ச வண்டியை காலையில் ஒப்படைக்கிறதா சொல்லி மறுநாள் 2:30 மணி வரைக்கும் அலக்கழித்து உட்கார வச்சுருந்தாங்க ஸ்டேஷனில். 3 மணிக்கு எங்கள் அப்பா மாரடைப்பால் உயிரிழந்துட்டார். கூட இருந்திருந்தால் காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். நாங்கள் பார்க்கும்போது சுத்தமாக பல்ஸ் இல்லை. 2 மணி வரையிலும் உயிரோடு தான் இருந்தார். போலீஸ் தங்களோட ஆளுமையை சாதாரண பொதுமக்கள்கிட்ட காட்டாமல் குடிச்சிட்டு வர கஞ்சா அடிச்சுட்டு வரவங்ககிட்ட காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.